வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மருத்துவர்கள் அணுகி மருத்துவம் சார்ந்த பல கேள்விகளை நம்ம கேட்டுட்டு வரோம். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மருத்துவம் சார்ந்த டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு நியூராலஜி டாக்டர் மிஸ்டர் விவேக் ஐயர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே டாக்டர், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொஷனுக்கு போயிடலாம். இப்போது மனிதனுடைய இயக்கத்திற்கு நரம்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த நரம்புகள் சார்ந்த கோளாறுகள் எதெல்லாம் வரும், அதாவது பாதிப்புகள், நரம்புகள் சார்ந்த பாதிப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்றத எதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நம்ம நர்வஸ் சிஸ்டம்னு பார்த்தோம்னா அது பிரெயின்லேருந்து ஆரம்பித்து ஸ்பைனல் கார்டு, நம்ம கை கால் அசைவு, பெரிஃபரல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம், எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்டது தான். ஸோ நம்ம மோஸ்ட் காமன் எடுத்துட்டோம்னா மைக்ரெயின், ஹெட்ஏக் ரொம்ப காமன், அது ஒன்று நரம்பு சம்மந்தப்பட்டது. பிரெயினில் ரத்த குழாயில் அடைப்பு உண்டானா ப்ளீடிங், ஸ்ட்ரோக் அண்ட் வலிப்பு நோய், எபிலெப்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அதாவது நடுக்குவாதம், பிரெயினில் கெமிக்கல்ஸ் இம்பேலன்ஸ்னால வருது. அப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ்னால கை கால் வராமல் போகலாம், யூரின் மோஷன் கண்ட்ரோல் இழக்கலாம் பேஷண்ட், அது மைலோபதின்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ ரொம்ப காமன் வந்து டயபெட்டிஸ்னால நரம்பு தளர்ச்சி, டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி, அது வந்து டயபெட்டிஸ்னால கை கால் நரம்புகளில் பாதிக்கிறது. ஸோ இப்போ பல விதமான நோய்கள் நரம்பு சம்மந்தப்பட்டது இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அதில் வந்து ஒன்று வந்து மைக்ரேன் அப்படின்றது சொன்னீங்க. இப்போது மைக்ரேன் அப்படின்றது நரம்பு சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம்னு சொன்னீங்க. அதுக்கும் நார்மல் தலைவலி வருது இல்லைங்களா, நார்மலாக ஒரு ஹெட்ஏக் வருது, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஸோ மைக்ரேன்னு நம்ம பார்த்தோன்னா அது ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம். அது எதனால் வருதுன்னா பிரெயினில் சில ரசாயன பொருட்கள் இருக்குது, அதில் இம்பேலன்ஸ் வந்து பிரெயினில் போகிற ரத்த குழாய்கள் விரிஞ்சால் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால இந்த மைக்ரேன் வரும். அதோட சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு சைடில் ஆகும், அதாவது சில பேருக்கு ரைட் சைடு இல்லாட்டி லெஃப்ட் சைடு மாற்றி வரும். அது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி ஆரான்னு சொல்லுவோம், அதாவது தலைவலி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கண் பார்வை பாதிக்கும், இல்லை தலை சுத்தல் வரும், ஏதாவது சிம்டம் இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தலைவலி ஆரம்பிக்கும். அந்த தலைவலி இருக்கிறதே இடிக்கிற மாதிரி இருக்கும், த்ராபிங் ஹெடேக்னு சொல்லுவாங்க. லைட்டு பார்க்க முடியாது, சவுண்டு கேட்க கஷ்டப்படுவாங்க, ஒரு இருட்டு ரூம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேருக்கு வாமிட் பண்ண அப்புறம் தான் நிற்கும். ஸோ இதில் மெயினாக என்னென்னா ட்ரிகர்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா, மைக்ரேன் ட்ரிகர்ஸ் பார்த்தோன்னா சில பேருக்கு வெயில், சன்லைட், லாங் ட்ராவல் அதில் வரும். ஃபீமேல்ஸ்க்கு குறிப்பிட்டு மென்சஸ்க்கு அரவுண்ட் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடியோ பீரியட்ஸ் ஜஸ்ட் வந்த அப்புறமும் வரும். ஓகே ஓகே சார், இதெல்லாம் ஒரு காமன் இது மைக்ரேனுக்கு. ஸோ மைக்ரேனுக்கு மெயின் என்னென்னா அது டியூரேஷன் வச்சு தான் நாங்கள் இந்த சிம்டம்ஸ் இருந்து 4 to 72 hours இஸ் த டிஸ்கிரிப்ஷன். அது 4 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் இந்த மைக்ரேன் தலைவலி இருக்கலாம். ஓகே சார், ஓகே சார். இப்போது அந்த தொடர் தலைவலின்னு சொன்னீங்க. தொடர் தலைவலி வரும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேப்லெட் போட்டுட்டு அதை க்யூர் பண்ணிக்கலாம், டேப்லெட் போட்டோன்னே அது வந்து சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கும்போது, டாக்டருடைய ப்ரிஸ்கிரைப் இல்லாமல் நம்ம எடுக்கும்போது அது நம்மளுடைய நரம்புகளை பாதிக்குமா? இப்போ லாங் டேர்மாக நம்ம மெடிசின்ஸ், தலைவலிக்குன்னு மெடிசின்ஸ் நம்ம எடுத்தோம்னா பெயின் கில்லர்ஸ் தான். அது பெயின் கில்லர்ஸ் லாங் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி இஷ்யூஸ் வரலாம், லாங் டேர்ம் பெயின், கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் கிட்னி இஷ்யூஸ் வரலாம். ஸோ ரெக்கமெண்டட் என்னென்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டா ஒரு மாதத்துக்கு 4 நாளைக்கு மேலே இந்த தலைவலி, ஒற்றை தலைவலியோ மைக்ரேன் ஹெட்ஏக் இருக்குன்னா நம்ம வந்து ப்ராஃபிலாக்சிஸ், அதாவது தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு மெடிசின்ஸ் போடணும். அது வந்து 3லேருந்து 6 மாதம் நம்ம நிச்சயமாக போடணும். ப்ளஸ் தலைவலி வரும்போது இந்த பெயின் கில்லர்ஸ் நம்ம போட்டுக்கலாம் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் த டாக்டர். ஓகே சார், இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம், சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் சார், நான் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன். ஓகே மேம், நீங்கள் உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரி ஆமா, பையனுக்கு வயது 2. அவன் பாங்க வந்து நேராவே பார்க்க மாட்டாங்க சார், எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்க்குறாருல. ஓகே, அவங்க வந்து பிறவியில் உடனே அழுதாங்களாமா பிறந்த பிற்பாடு, இல்லை கொஞ்சம் டீலேடாக இருந்ததா? ஓகே, அவங்க பண்ணிட்டு இருக்கேன் சார். நடக்கிறது இல்லை தவிழறது எல்லாம் டயத்துக்குள்ள பண்ணாங்களா, கொஞ்சம் லேட்டாக இருந்ததா? கொஞ்சம் லேட் ஆச்சு சார். ஓகே, அண்ட் பார்வை, அதாவது பார்வை சைடு பார்க்குறான்னா மார்க்கண்ணு மாதிரி இருக்குதா, இல்லை நடக்கும்போதே இடிச்சு பொருளை இடிச்சு விழுந்துடுறாரா? அதாவது சார் மார்க்கண் மாதிரியும் கிடையாது, ஆனால் எங்கேயோ பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாருல. ஓகே, ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன் சார். என்ன சொல்லியிருக்காங்க அதில் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு, நரம்பு.
ஓகே ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலி என்னென்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் டெவலப்மெண்ட் டிலே இருக்குது. அதாவது டயத்துக்கு நடக்கிறது தவிழறது எல்லாம் சீக்வன்ஸ் கரெக்டாக பண்ணல, கொஞ்சம் டீலேடாக இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பெரினேட்டல் இல்சல்ட் பிறவிலையோ இல்லை பிறந்த பிற்பாடோ இம்மீடியட்லி வெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை போகலை, இல்லை ரத்த ஓட்டம் அந்த டயத்துக்கு போகலைன்னா இந்த மாதிரி கண் பார்வை பாதிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் கண்ணில் இருக்காது, ஐ சென்டர்னு சொல்லுவோம் பிரெயினில், ஆக்சிபிட்டல் ஏரியான்னு, அதில் வந்து ரத்த ஓட்டம் பாதிச்சதுன்னா இருக்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக நம்ம பார்த்தோம்னா டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா மெயினாக வந்து ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் தான். மெடிகேஷன்ஸ், மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சில பிரெயின் என்ஹான்சர்ஸ், சில மெடிசன்ஸ் கொடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுத்து ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே வழியாக அண்ட் கோஆர்டினேஷன் இதுக்கெலாம் வரதுக்கு ஃபிசியோதெரப்பி அண்ட் விஷுவல் எக்ஸசைசஸ் நம்ம பண்ணணும். விஷுவல் எய்ட்ஸ்னு இருக்கும், அது நம்ம கொடுக்கணும். ஓகே ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பக்கவாதம் ஒரு பெரிய நரம்பு நோய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கவாதம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஸோ பக்கவாதம் நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையான ஸ்ட்ரோக் இருக்குது. ஒன்று வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், அதாவது ரத்த குழாயில் அடைப்பு உண்டாகி வருது. இன்னொன்று வந்து ஹெமரேஜிக், இந்த ரத்த கசிவு, ரத்த குழாய் வெடிச்சதுனால வருது. காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன். இது வந்து ரொம்ப காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மோஸ்ட் காமன் பார்த்தோம்னா. ஸோ ப்ரிவென்ஷன் படி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி சர்க்கரை நோய் லெவல்ஸை நம்ம கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். பிபிக்கு ரெகுலராக மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். ஓகே ஓகே. இப்போது பக்கவாதம் வருவதற்கு முன்னாடியே வந்து சில சிம்டம்ஸ் நம்மளுடைய பாடியில் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா இது பக்கவாதத்துக்கான அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஸோ டிஐஏன்னு சொல்லுவோம், அதாவது டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக். அப்படின்னா அந்த ரத்த குழாய் கொஞ்சம், இது வந்து பர்டிகுலர்லி அந்த ரத்த குழாய் அடைப்பு உண்டாகிறதுனால இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கில் வர சிம்டம்ஸ். ஸோ அதில் வந்து சில பேருக்கு கண் பார்வை கொஞ்ச நேரத்துக்கு பாதிக்கலாம், பேச்சு குளறல் கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு சரியாகலாம், கை கால் மரத்து போய் ஒரு 5 to 10 மினிட்ஸில் சரியாயிடலாம். ஸோ பி ஃபாஸ்ட்னு ஒரு நிமோனிக் இருக்குது, அதாவது பேலன்ஸ், கண் பார்வை பிரச்சனை, இ ஃபார் ஐஸ், ஃபேஷியல் ட்ரூப்பிங், எஃப் வாய் கோணறது, கை கால் வழாமல் வருது, ஆர்ம் ட்ரிஃப்ட்டு, ஸ்பீச் ப்ராப்ளம், இதெல்லாம் எஸ் ஃபார் ஸ்பீச், பேச்சு குளறல், இதெல்லாம் வார்னிங் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். ஓகே. இந்த சிம்டம்ஸ் வந்து எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் டாக்டர்? ஒரு சில பேருக்கு ரிப்பீட்டடாக வரலாம், அதாவது மேஜராக ரத்த குழாயில் அடைப்பு இருந்தால், பிபி ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு திருப்பி சரியாகலாம். ஒரு சில பேருக்கு ஒரு 5 to 7 டேஸ்க்கு முன்னாடியே வரலாம், இல்லை ஒரு 24 to 48 hours முன்னாடி இந்த வார்னிங் சிம்டம்ஸ் காட்டலாம். ஓ, அவ்வளோ ஹவர்ஸ் முன்னாடி தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? ஆமாம், டேஸ் முன்னாடி, ஒரு இப்போ மேஜராக ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில பேருக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு கண் பார்வை மறைச்சிட்டு சரியாகும், இல்லை கை கால் மரத்து போய் சரியாகும். அது நம்ம அந்த டயத்தில் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, ஸ்ட்ரோக் வராமல் நம்ம மெடிகேஷன்ஸ் ஆரம்பிச்சு, இல்லை மேஜராக அடைப்பு இருக்குன்னா அந்த ரத்த குழாயை ஸ்டென்ட் பண்ணணுமா சிகிச்சை மூலமாக, ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை தடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வழிமுறைகள்லாம் நீங்கள் சொல்வீங்க? நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஒரு 30 minutes ஆஃப் எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 5 days a week. ஓகே. பிபி அண்ட் டயபெட்டிஸ், சர்க்கரை நோயும் ரத்த கொதிப்பும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அண்ட் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் நம்ம வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக் அப்படி இருக்குன்னா முன்னெச்சரிக்கையாகவே, அது காமனாக ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்காக இருக்கலாம், ஜெனட்டிக் டெண்டன்சி, அதாவது ஜீன்ஸ் மூலமாகவே ரத்த குழாயில் கிளாட் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸில் ஒரு 2 ஜெனரேஷனில் ஹிஸ்ட்ரி இருந்தால் நம்ம ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், சக்ஸசிவ் ஜெனரேஷன்ஸ்க்கு வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே டாக்டர், சூப்பர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம், இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ மேடம், நாங்கள் தர்மபுரியிலேருந்து பேசுகிறோம். ஓகே மேம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு பின்மண்ட வலி ஒரு 2-3 வருஷமா இருக்கு. நாங்கள் போய் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷனில் போயிட்டு எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்துட்டோம், நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. இப்போ ஆனால் மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வரல. ஓகே. இப்போ மறுபடியும் வலி இருக்கு, ஆனா வந்து தலைவலி வருது, பின்மண்ட வலிச்சிட்டு இருக்கு, ஷோல்டர் பெயின் இருக்கு. பிபிலாம் இருக்காமா உங்களுக்கு? இல்ல சார், பிபி இல்லை. அந்த தலைவலி வரத்தே கழுத்துக்கும் வலி வருமா, அந்த கைக்கும் பரவுமா? ஒரு கைக்கு கை வலி வரும்போது தலைவலி அவ்வளவா இருக்காது, தலைவலி அதிகமானாதான் அப்படி.
ஸோ அந்த தலைவலி வரது உங்களுக்கு வாமிட்டிங் ஏதாவது இருக்குமா? அதெல்லாம் எதுவும் இல்லை இருக்கு. லைட் பார்க்க சவுண்டு கேட்க கஷ்டம்? அதெல்லாம் இல்லை சார். ஏன்னா எப்பயாவது மொபைல் பார்த்தாவோ இல்லை இது மாதிரி தொடர்ந்து டிவி பார்த்தாவோ ஒரு மாதிரி தலைவலி ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள்மா இந்த தலைவலி வருது உங்களுக்கு? வருது சார், ஒரு 3 நாள். ஓகே, இது நம்ம பார்த்தோம்னா 2 இதாக இருக்கலாம். ஒன்று வந்து இது வந்து ஒரு வேரியண்ட் ஆஃப் மைக்ரெயினாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒற்றை தலைவலி. சில பேருக்கு ஒரு சைடில் வரும், சில பேருக்கு பின்மண்டை வலிக்கும். ஓகே. பிபி ரிலேட்டட் ஹெட்ஏக்ஸ் வந்து பிபி ஹை ஆனால் பின்மண்டை வலிக்கலாம். இல்லை இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்தெலும்பு தேய்மானம்னால வர ஹெட்ஏக்கும் சர்வைக்கோஜெனிக் ஹெட்ஏக்னு சொல்லுவோம். அதனால வர ஹெட்ஏக்லையும் பின்மண்டை வலிக்கலாம். அந்த டயத்தில் கழுத்து வலி, கைக்கு அந்த நரம்பு அழுத்தினா, கைக்கு போகிற நரம்பில் அழுத்தம் இருந்தால் கைக்கு வலி ரேடியேட் ஆகலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கேன் அவங்க பார்த்தாச்சு, ஸ்கேனில் மேஜராக ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் காஸ் கட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கழுத்தோட எக்ஸ்ரே எடுக்கணும். கழுத்தோட எக்ஸ்ரே எடுத்து தேய்மானம் இருக்குன்னா அதுக்கு நம்ம எக்ஸசைசஸ் ஆரம்பித்து ஓரளவுக்கு அந்த தேய்மானத்தை கண்ட்ரோலில் வைக்கலாம். ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண முடியாதே வழியாக ஓரளவுக்கு அது இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா. என்னோட பேர் கலை, நான் கரூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட டவுட்ஸ் நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே மேடம். ஓகே. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். என்னோட பையன் 3 வயசு ஆகுதுங்க சார். அவன் என்ன சரியா கூட நடக்க மாட்டேங்கிறாங்க சார். ஓகே. ஸோ அது வந்து கூப்பிட்டா அவன் வந்து திருப்பி ஒரு சில நேரம் பார்க்கறான், ஒரு சில நேரம் பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். ஓகே. ஒரு சிலது புரியுது, ஒரு சிலது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது சார். ஓகே. இது பிறவியில் உடனே அழுதானாமா? நார்மல் டெலிவரியா சிசேரியன் நடந்ததா உங்களுக்கு? நார்மல் டெலிவரிங்க தாங்க சார். ஆனா நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் லேட்டா தான் சார் இது பண்ணோம். சின்ன வயசுல மஞ்சக்காமால வந்து ஐசியூல வச்சிருந்தாங்களாமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். சரி. இப்போ 3 வயசு ஆகுது. நடக்கிறானா இல்லை விழுந்து விழுந்து நடக்கிறதே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக விழறானா? நடக்கிறதுனாங்க சார். நான் ஸ்டெப்பு சரியா வர மாட்டேங்குது சார். நடக்கிறான், ஆனா ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க சார். பேச்சு எப்படி இருக்குமா? பேசவே இல்லைங்க சார். பேச்சு சுத்தமா இல்லை. இப்போ அம்மா அப்பா 2-3 வார்த்தையாவது பேசுறானா? அதுவும் இல்லையா? அம்மா மட்டும் தாங்க சார் சொல்றேன், வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சரி, ஓகே. இதுவும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் காலர் பேசின மாதிரி தான் குளோபல் டெவலப்மெண்டல் டீலேன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 3 வயசுக்கான குழந்தைனா பேசணும், யூரின் கண்ட்ரோல் ஓரளவுக்கு இருக்கணும், நார்மலாக நடக்கணும். இந்த 3ம் அந்த குழந்தைக்கு இல்லை. ஸோ அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி மேபி சொல்ல தெரில. பிறவியில் ஏதாவது இப்போது பர்த் ஆஸ்ஃபிக்சியான்னு சொல்லுவோம். அதாவது அந்த பேபி வெளியில் வர டயத்தில் பேபி உள்ளே இருக்கிற போது இட் இஸ் டிபெண்ட் ஆன் த மதர். வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் க்ரை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு அழுதானா கேட்குறோம்? ஏன்னா அது அழுதானா லங்ஸ் விரிஞ்சு லங்ஸில் ஃப்ளூயிட் இருக்கும், அதெல்லாம் சரியாகி ஏர் வில் டேக் ஓவர், ஏர் வில் பி தேர் அண்ட் த பேபிஸ் ப்ரீதிங் அண்ட் சர்க்குலேஷன் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதில் டீலே ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் க்ரையில் டீலேடு ஃபர்ஸ்ட் க்ரைனா இர்ரிவர்சிபிள் டேமேஜ் பிரெயினுக்கு ஆகும். ஸோ பிரெயினில் சில பகுதிகள் இருக்குது விச் ஆர் ரிச்லி டிபெண்ட் ஆன் பிளட் ஃப்ளோ அண்ட் ஆக்சிஜன். ஸோ அதில் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த மாதிரி பெரினேட்டல் இன்சல்ட்னால டெவலப்மெண்டல் டீலே வரலாம். ஸோ ஸ்கேன் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கேனில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆக்சிஜன் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரியும். ட்ரீட்மெண்ட்னு நம்ம பார்த்தோம்னா ஃபிட்ஸ் வந்தால் ஃபிட்ஸ்க்கு மெடிசன்ஸ், கை கால் ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அதுக்கு மெடிசன், பட் மெயின் ஸ்டே ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு வலிப்பு ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வர்றதுக்கான காரணம் என்ன? அதை பெர்மனெண்ட்டாக நம்ம க்யூர் பண்ண முடியுமா? ஸோ வலிப்பு நோயில் எபிலெப்சின்னு நம்ம பார்த்தோம்னா அது என்னன்னா பிரெயினில் ஒரு அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பிரெயின் செல்ஸில். ஓகே. ஸோ அதுக்கான காரணங்கள் வந்து இப்போ சில பேருக்கு ஸ்கேன் எடுத்தோம்னா பிரெயினில் கிளாட் இருக்கும், இல்லை கட்டி டியூமர் இருக்கும், பிரெயினில் கசிவு இருக்கும், இல்லை ஒரு மேல்ஃபர்மேஷன் ஆஃப் கார்டிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது பிறவிலே ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பிரெயினில் இருக்கும். எப்படி ஒருத்தருக்கு 5 விரலுக்கு பதிலாக 6 விரல் இருக்குது, அந்த மாதிரி ஃபோக்கல் கார்டிக்கல் டிஸ்பிளாசியான்னு சொல்லுவோம். அண்ட் இல்லாட்டா டெம்பரல் லோப்னு ஒரு ஏரியா இருக்குது பிரெயினில். அதில் வந்து சின்ன வயசில் ஃபிட்ஸ் வந்தால் இல்லை சின்ன வயசில் மூளைக்காய்ச்சல் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்கன்னா அதோட பின் விளைவாக இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரலாம். டெம்போரல் லோப் எபிலெப்சி, மீசியல் டெம்போரல் ஸ்க்ளெரோசிஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கரெக்டபிள் காசஸ்னால் இதெல்லாம் வந்து இப்போது 100 பேர் பார்த்தோன்னா 30% பேருக்கு இது இருக்கலாம். இது 70% பேருக்கு எம்ஆர்ஐயும் நார்மலாக இருக்கலாம், இஜியும் ஓரளவுக்கு. இஜினா நம்ம எப்படி இசிஜி பார்க்குறோமோ இஜி வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பிரெயினில் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் நார்மலாக இருக்க வாய்ப்புண்டு.
ஸோ ஒரு 60 to 70% ஆஃப் த கேசஸில் நம்மளால் கணிச்சு இதுதான் உங்களுக்கு ரீசன் ஃபிட்ஸ் வரத்துக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே. பட் ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்த்தோன்னா ஃபிட்ஸ் மெடிகேஷன்ஸ் எம்ஆர்ஐ நார்மலாக இருக்கோ இல்லையோ, இஇஜியில் சேஞ்சஸ் இருக்கோ இல்லையோ, மெடிகேஷன்ஸ் மினிமம் 2 years நம்ம எடுக்கணும். 2 years எடுத்து அவங்களுக்கு வலிப்புக்கான அறிகுறி இல்லை, ரிப்பீட்டட் இஇஜிஸும் நார்மலாக இருக்குன்னா நம்ம கிராஜுவலாக மருந்து டோஸை குறைச்சி நிப்பாட்ட பார்க்கலாம். ஓகே ஓகே சார். சார் இப்போது இந்த ஃபிக்ஸை வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா? க்யூரபிள் ஆகுது? க்யூரபிள்னு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த எபிலெப்சி கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரீட்டபிள்னா நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கலாம். சீஜர் ஃப்ரீடம் இருந்தால் நம்ம டோஸ் குறைச்சி ஸ்டாப் பண்ணலாம். ஓகே. க்யூரபிள்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பிரெயினில் ஒரு பகுதியில் எக்ஸ்ட்ரா டிஷ்யூ இருக்குது, ஃபோக்கல் கார்டிக்கல் டிஸ்பிளாசியா, இல்லை இந்த டெம்பரல் லோபில் அந்த லாங் டேர்ம் சின்ன வயசில் ஃபிட்ஸ் வந்ததுனால டெம்பரல் லோபில் ப்ராப்ளம் இருக்குது, டெம்பரல் லோப் எபிலெப்சி இருக்குன்னா இந்த எபிலெப்சிஸ்லாம் சர்ஜிக்கலி ரெமெடியபிள், அதாவது சர்ஜரி ஆஃபர்ஸ் அ க்யூர் ஃபார் தீஸ் பேஷண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்னால் அவங்களுக்கு சிம்டம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபிட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஆரான்னு சொல்லுவோம், அதாவது அவங்களுக்கு தெரியும் வரப்போகுதுன்னு. கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிடுவாங்க, ஒரு ப்ரீஃப் பீரியட் 2-3 minutes அவங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து கை கால் வெட்டி பெரிய வலிப்பாக வரலாம், ஜெனரலைஸ் சீஜர்ஸாக வரலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம லாங் டேர்ம் இஇஜின்னு ஒன்று பண்ணோம். பொதுவாக நாங்கள் இஇஜி பண்ணுறது வந்து 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான். அந்த லாங் டேர்ம் இஇஜி வந்து 48 to 72 மணி நேரம் நம்ம பண்ணோம். அந்த இஇஜி டயத்தில் மெடிசின்ஸ் டோஸை குறைச்சி ஃபிட்ஸ் நம்ம வர வைப்போம். ஃபிட்ஸ் வந்துடுத்துன்னா எந்த பகுதியிலேருந்து வருது, இந்த எம்ஆர்ஐல எந்த பகுதியில் ப்ராப்ளம் பிரச்சனை காட்டியிருக்கோம் அந்த பகுதியிலேருந்து தான் வருது. அண்ட் மெமரியும் அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஏரியா, இப்போ டெம்பரல் லோப்னு பார்த்தோன்னா மெமரியோட சென்டர் அது. ஸோ ரைட்க்கு சில ஃபங்க்ஷன்ஸ் உண்டு, லெஃப்ட்க்கு சில ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு எம்ஆர்ஐல ரைட் சைடில் காட்டியிருக்கு, இஜியும் ரைட் சைடில் காட்டியிருக்கு, அண்ட் மெமரியும் ரைட் சைடு இன்வால்வ்னா மூணும் மேட்ச் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணோம்னா ஒரு 80 to 90% சீஜர் ஃப்ரீடம் நம்ம ஆஃபர் பண்ணலாம் பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே சார். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்க நம்ம பேசிடலாம். வணக்கம், இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்கிருந்து பேசுறீங்க? சஜித், கேரளாவிலிருந்து பேசுறேன். ஓகே சார், நீங்க உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நம்ம பையன் 11 வயசு ஆகுதுங்க. பையன் ரொம்ப ஹைப்பர் இருக்கான். ஹைப்பர் கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு படிக்கிறதோ ஒரு இதோ ஒரு நிதானமா ஒன்றும் செய்யறது இல்லை. ஓகே. எல்லாம் கொஞ்சம் ஏன்னா கோபம் ஜாஸ்தி, எல்லாம் எடுத்து வீசுறது, எல்லாம் உடைக்கிறது, அந்த நடக்கிறது, பேச்சு, அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹைப்பரா இதாகிறா. படிக்கிறதுக்கு ஒரு உட்கார்ந்து படிக்கிற ஒன்றும் முடியறது இல்லை. ஓகே. நடக்கிறது, பேச்சு புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதெல்லாம் எப்படி இருக்கு? அது ஒன்றும் நல்லா இருக்குங்க சார். அதெல்லாம் நல்லா இருக்கு. நடிக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு. சரி. ஸ்கூலில் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா ஒரு இடத்துல உட்காரறதே இல்லை, ஸ்கூலில் ரொம்ப சுட்டியாக இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? ரொம்ப சுட்டியாக இருக்கிறா. ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வேற யாரோ கேட்டுறாங்க, இவனை எடுத்து ஆன்சர் பண்ணிடுறான். ஓகே ஓகே, சரி. ஸோ பட் லாங்குவேஜ்லாம் பேசுறது, நம்ம பேசுறது புரியறது, அவரும் கிளாரிட்டியோட தான் பேசுறாருல, பேச்செலாம் அவரோட பேச்சில் ஒன்றும் தடுமாற்றம், கொளறல் அந்த மாதிரி இல்லை? அதொன்னும் இல்லைங்க சார், அதொன்னும் இல்லைங்க சார். ஓகே. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா இது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், ADHDன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சரல் காஸ், பிரெயினில் மேஜராக ப்ராப்ளம்னு கிடையாது, ஆனால் இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், பிரெயினில் இருக்கிற கெமிக்கல்ஸில் இம்பேலன்ஸ்னால வர ஒரு நோயின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ் இருக்குது, அண்ட் நம்ம வந்து சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பின்னு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, பட் ஒரு இம்பல்சிவ், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காரு, இன்அட்டென்டிவாக இருக்காரு. அதுக்கு மெடிகேஷன்ஸ் இருக்குது. அட்டோமாக்சிட்டின்னு ஒரு மெடிகேஷன் இருக்குது, அண்ட் மித்தைல் ஃபெனிடேட்னு, அது வந்து பேஷண்ட்ஸ் ஓரளவுக்கு காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் சைமல்டேனியஸ்லி நம்ம தெரப்பி ஆரம்பிக்கணும். தெரப்பினா அவரை வந்து அவரோட எல்லா சென்சரி இன்டிகிரேஷன், நம்ம எல்லா சென்சஸ், ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங், ஸ்கின் எல்லாம் யூஸ் பண்ணி we have to channelize him to sit at one place and be productive. ஓகே சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம், இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேம், உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம் மேம். நீங்க என் பேர் ஹேமாவதி. சொல்லுங்கம்மா.
ஆமாங்க சார். எனக்கு இது கால் வலி இருக்குங்க சார். ஓகே. ஸோ கால் வலினா எங்கே எங்கே வலிக்குதுமா உங்களுக்கு? சார் இந்த டெண்டர்ஸ் இடம்னு சொல்லுவாங்க சார். ஆ. அந்த இடம் செம்ம வலி, டெய்லியும் வலியா இருக்குங்க சார். டெய்லி நைட்டு தான் அந்த கிராம்ப்ஸ் வருதா உங்களுக்கு? நைட்டில் கால் இழுக்கிற மாதிரி வருது? டெய்லி இருக்குங்க சார். சரி. கால் வீங்கி இருக்கா அந்த இடத்துல? வீக்கம் இல்லாட்டா செவப்பா இருக்கா? இல்லை. சரி. இடுப்பு வலி, அந்த இடுப்பு வலி காலுக்கு ஃபுல்லாக ரேடியேட் ஆகி பரவி போகிறது அந்த மாதிரி இருக்குதா? அப்படி இல்லை சார், டாக்டர் எப்பயாவது வரும், டெய்லி ஆனால் கால் வலி மட்டும் டெய்லி. சரி. இது நம்ம பார்த்தோம்னா காஃப் பெயின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு அந்த கெண்டசதை இழுக்கிறது, கொற்களி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட் காமன் காஸ் வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ என்ன ஆகும்னா அந்த மசில் வந்து கிராம்ப்னால ஸ்டிஃபாக ஹார்ட் ஆகிடும். அப்புறம் அவங்க மசாஜ் பண்ணால் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். மோஸ்ட்லி இது தூங்குறதே, நம்ம பெட்டுக்கு போகிறதே நைட் டைம்ஸில் தான் கிராம்ப்ஸ் வரும். ஸோ நம்ம இந்த பேஷண்ட் வந்து வைட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணணும். பொதுவாக அது 2 கால்லையும் எஃபெக்ட் ஆகும், ஒரு சில பேருக்கு ஒரு காலில் மட்டும் எஃபெக்ட் ஆகலாம். ஸோ வைட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணணும். செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். சரி, இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்கிருந்து பேசுறீங்க? மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்களுடைய சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாமா? சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு 13 வயசு ஆகுது. எனி டைம் வந்து கான்சன்ட்ரேஷன் படிப்புனாலே இருக்கு. சாப்பாட்டு மேலே வந்து அது இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்லைங்க. ஓகே. எனி டைம் வந்து புக்காகவே தான் இருப்பா, செகண்ட் தான் படிக்கிறா. ஓகே. எனி டைம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுலே இருக்கேன். ஓகே. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி லைட்டாக தலைவலிக்குதுன்னு சொன்னா. தலைவலி வந்தவொடனே இப்போ வந்து கண்ணு வலிக்குதுன்ற. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாளாக இப்படியே இருக்கு. ஓகே. ஸோ தலைவலி வந்து பின்மண்டையா எங்கே வலிக்குதுமா உங்களுக்கு? பின்னாடி தான் சார், சென்டர்ல நடுத்தலையில். ஓகே. கண்ணை சுற்றி வலிக்குதுங்கிறாங்க. வாமிட் ஏதாவது எடுக்கிறாங்களா? வாமிட் இல்லைங்க சார். அந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த 2 கண்ணு உள்ள இல்லையாடுறது மேலே. புருவத்தில், கண்ணு புருவத்தில். புருவத்தில் கூட இல்லைங்க சார், அந்த லென்ஸுக்கு மேலே இருக்க கண்ணுக்கு மேலே அந்த 2 விழியும் வந்து வலிக்குதுன்னு சொல்றா. ஓகே. ஆனா அந்த தலைவலி வந்த 1/2 hourல கண்ணு வலிக்குதுன்னு சொல்றாங்க சார். ஓகே. சரி. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் வேற எதுவும் நீங்க வைக்கிறது இல்ல. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த ரீடிங் தான் அதிகமா. ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெமரி பவரும் அதிகம். ஓகே. ஒரு ஓகே டாக்டர், நீங்க சொல்லுங்க. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மைக்ரெயின் அதான் இருக்குது. மைக்ரெயின் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு வலி சொல்கிறதுனால நம்ம வந்து ஐ வேல்யூவேஷன், கண் டாக்டர்கிட்ட போய் கண்ணாடி பவர் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணணும். அது ஒன்று. செகண்ட் வந்து தொடர்ச்சியாக தலைவலி சொல்கிறதுனால நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது காஸ் இருக்கா தெரியும். ஹிஸ்ட்ரி வைஸ் மைக்ரெயின் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு 3 months மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா ஷீ ஷுட் பி ஃபைன். ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம், இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஓகே மேம், நீங்க உங்களுடைய டவுட்டை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து மைக்ரேன் தலைவலி இருக்குங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு மைக்ரேன் தலைவலி இருக்குங்க சார். அது வந்து ஸ்கேன் போட்டு பார்த்து எதுவுமே இல்லை அப்படின்ட்டாருங்க. 1 வருஷமாவே இருக்கு. ஸோ ஒரு வாரத்துல நீர் போட்டதுனால மூக்குல கோலையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இப்போ கோலையா வருது. ஒரு வாரத்துல இல்லாட்டி ஒரு மாதத்துல எவ்வளவு நாள் தலைவலியோட இருக்கீங்கம்மா? ஒரு வாரத்துல 3 நாள் வருங்க. ஓகே. தொடர்ச்சியா ஏதாவது மெடிசின்ஸ் போடுறீங்களா தலைவலி வராம இருக்கிறதுக்கு, இல்ல வலிக்கும் போது தான் போடுறீங்க? போட்டு மாத்திரை வந்து தலை வலிச்சா தான் போடுவாங்க. அது போட்டுமே கேட்கல. அப்புறம் சித்த வாய்த்துற அந்த மாத்திரை சாப்பிட்டங்காட்டி வெறும் கோலையா வருது. ஓகே. ஸோ இது அவங்க பார்த்தோன்னா இதுக்கு மைக்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மிங் டு க்ரானிக் ஹெட்டேக், அதாவது மைக்ரெயின் ஒரு தினசரி தலைவலியாக மாறுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஸ்கேன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்கேனில் மேஜராக ஒன்றும் இல்லை. அது மைக்ரெயினில் அப்படி தான், ஸ்கேன்ஸ் நார்மலாக தான் இருக்கும்.
இவங்களுக்கு வந்து ப்ரொஃபிலாக்சிஸ், அதாவது மைக்ரைன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மெடிகேஷன்ஸ் ஒரு 3லேருந்து 6 மாதம் கொடுக்கணும். ஓகே. அந்த மெடிசின்ஸ் வந்து தலைவலி வரும்போது, இப்போ அந்த மெடிசின் போட்டு எனக்கு தலைவலி வருதுன்னா அந்த மெடிசின் கேட்காது. அந்த வந்து மெடிசினோட நோக்கமே தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு தான். தலைவலி ஒரு தடவை வந்துருச்சுன்னா நம்ம பெயின் மெடிசின்ஸ், பேராசிட்டமால் இல்லை நாப்ராக்சின் அந்த மாதிரி பெயின் மெடிசின்ஸ் தான் நம்ம போடணும். ப்ளஸ் அவங்க வந்து ஒரு ஹெட்ஏக் டைரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணும். அதாவது தலைவலி வருதுன்னா இன்னைக்கெலாம் வருது, தலைக்கு ஊற்றினா வருதா, வெயிலில் போனால் வருதா, பீரியட்ஸ் போது வருதா, இல்லை ஃபுட்டுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து இந்த ட்ரிகர்ஸ் நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணோம்னா நம்ம மைக்ரைன் ஃப்ரீயாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம், இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாரு எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார், சொல்லுங்க உங்களுடைய டவுட் நீங்க சார் கிட்ட கேட்கலாம் சார். மேடம், அது டாக்டர் சொல்லுங்க சொல்லுங்க. செவை அந்த சார், என்ன சொல்றீங்க? செவை புரியுது, சதை விட்டு விட்டு பிடிக்குது. சதை விட்டு விட்டு Okay. பிடிக்கும். விரல வந்து முன்னாடி ஒட்டி அப்படியே புரியவே ஃபிங்கர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒன்று இருக்கு ஒன்றா அப்படின்னு ஒட்டிக்குது. சொல்றாங்க. ஓகே, இது எவ்வளோ நாளாக இருக்குது? இது இப்போ ஒரு 2 அந்த மாதிரி இருக்கு. 2-3 மாசமா இருக்குதா? இது அப்போ வருதா, கண்டினியூஸாக இருக்குதா உங்களுக்கு? 2-3 வருஷமா இருக்கு. ஒன்றும் வேலையே செய்ய முடியல. சரி, ஒரு கை விரல் தான் அப்படி இருக்கா, இல்லை 2 கையிலையும் இருக்காது? ஓகே சார். ஸோ இது வந்து டிஸ்டோனியான்னு சொல்லுவோம். டிஸ்டோனியா அதாவது அந்த மசில்ஸில், இப்போது ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த ஹேண்ட் போஸ்டரிங் இந்த மாதிரி இருக்கலாம் கை. ஸோ அதில் என்னென்னா அந்த மசில்ஸோட நம்ம இப்போ ஒரு மசில் நம்ம கான்ட்ராக்ட் ஆகுதான் இன்னொரு மசில் ரிலாக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளோட ஹேண்ட் பொசிஷன் மூவ்மெண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு மசில் அண்ட் நர்வில் இம்பேலன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி டிஸ்டோனியான்னு வரலாம். டிஸ்டோனியா அதாவது அப்நார்மல் போஸ்டரிங் ஆஃப் த ஹேண்ட். இந்த அப்நார்மல் போஸ்டரிங் இருக்கிறது நம்மளோட தினசரி வேலையை ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன காஸ்ன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சில பேருக்கு வெறும் கழுத்து மசில்ஸில் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கையில் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஃபுல் பாடியில் ஜென்ரலைஸ்டாக இருக்கலாம். ஸோ அப்படி ஜென்ரலைஸ் டிஸ்டோனியாவோ ஒரு சைட்லனா செக்மெண்டல் டிஸ்டோனியான்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், ஏதாவது ஸ்ட்ரக்சரல் காஸ் இருக்கான்னு. தேவைப்பட்டால் ஜெனட்டிக் டெஸ்ட் அண்ட் மெடிகேஷன்ஸ் ஆரம்பிக்கணும். அதுக்கு மெடிகேஷன்ஸ் ஒன்று ஆரம்பித்தோன்னா லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஓகே சார், இப்போது நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய எண்டு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நான் கேட்ட கொஷினாக இருக்கட்டும், காலர்ஸ் கேட்ட கொஷினாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு தேவையான எல்லா விளக்கத்தையும் கொடுத்ததுக்கு சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜெனி.